அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய முஃமின்களே, முஃமினாத்துகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இந்த அமர்வை ஒரு சாலிஹான நல்ல அமலாக ஆக்கி ஏற்றுக்கொள்வானாக. நமது வாழ்க்கையின் பாவங்களை மன்னித்து சுவனத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர தௌஃபீக் வழங்குவானாக. ஆமீன். இன்று நாம் பேச விரும்பும் தலைப்பு ஒரு குடும்ப வாழ்க்கையின் தாம்பத்திய உறவின் மிக அழகான ஒரு அம்சத்தை பற்றியதாகும். இஸ்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு வழங்கிய மகத்துவம் மிக மிக பெரியது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான மிகவும் புவிதமான உறவு திருமணத்தின் மூலம் ஏற்படுகிறது. அதில் மனைவிக்கும் கணவனுக்கும் அவரவருக்குரிய பொறுப்புகளும் உரிமைகளும் உண்டு. அவை இரண்டையும் சரியாக பேணிக் காக்கும்போதுதான் அந்த குடும்பம் சொர்க்கத்திற்கு நிகராகிறது. நம் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் குறிப்பாக நினைவூட்டுவதற்காக நான் இன்று ஒரு விஷயத்தை சொல்லப் போகிறேன். ஒரு மனைவி நினைத்தால், அல்லாஹ்வின் திருப்தியை மட்டும் நாடி அவள் செயல்பட்டால், இந்த உலகத்திலேயே சுவனத்திற்கான வழியை அவளால் எளிதாக்கிக் கொள்ள முடியும். அறிஞர்கள் நினைவூட்டும் நமது தாம்பத்திய வாழ்க்கையை அழகூட்டும் ஒரு வாசகம் உண்டு. அது என்னவென்றால், ஒரு மனைவி கணவனுக்கு தொடர்ச்சியாக 7 நாட்கள் பூரண திருப்தி ஏற்படும் விதத்தில் ஹித்மத் சேவை செய்து கொடுக்கவும், மேலும் கணவன் இந்த 7 நாட்களையும் ஒருபோதும் மறக்க முடியாததாகவும் எந்தவித அதிருப்தியும் இல்லாததாகவும் எண்ணி சொல்ல முடிந்தால், அப்பெண்ணுக்காக சுவனத்தின் 7 வாசல்களும் திறக்கப்படும். இது எவ்வளவு அழகான ஒரு வாக்குறுதி! இந்த ஹித்மத் அல்லது சேவை என்பது என்ன? அது வெறும் உணவு சமைத்துக் கொடுப்பது அல்லது ஆடை துவைத்துக் கொடுப்பது போன்ற இயந்திரத்தனமான செயல் மட்டுமல்ல. மாறாக அது அன்புடன், புன்னகையுடன், இஹ்லாஸ், மன தூய்மையுடன் செய்யப்படும் ஒவ்வொரு சிறிய காரியங்களும் ஆகும். கணவர் வீட்டிற்கு வரும்போது மகிழ்ச்சியுடன் வரவேற்பது, சோர்வுடன் வரும்போது ஒரு டம்ளர் தண்ணீரை அன்புடன் கொடுப்பது, பிள்ளைகளுக்கு முன்னால் அவரை மதிப்பது, அவரது மனது கஷ்டப்படும்போது ஆறுதல் வார்த்தைகள் சொல்வது, இவை எல்லாம் அந்த ஹித்மத்தின் பகுதியாகும். இதில் பூரண திருப்தி என்ற வார்த்தை மிக முக்கியமானதாகும். நாம் ஒரு காரியத்தை செய்யும்போது விருப்பமில்லாமல் வெறுப்புடன் ஒரு கடமையை முடிப்பதற்காக செய்தால் அதில் திருப்தி இருக்காது. அதற்கு பதிலாக, இது என் இரட்சகன் எனக்கு ஒப்படைத்த அமானிதம், என் துணையின் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சியாகும் என்ற நீயத்துடன் செய்யும்போதுதான் அது பூரணத்துவம் அடைகிறது. கணவனின் மனது நிறைய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இப்படி ஒரு துணையை எனக்கு அளித்ததற்காக என் இரட்சகனுக்கே புகழ் என்று அறியாமலே அவர் மனதிலிருந்து ஒரு துவா வர வேண்டும். அடுத்து தொடர்ச்சியாக 7 நாட்கள் என்பதாகும். ஏன் 7 நாட்கள்? ஒரு நாளோ அல்லது 2 நாட்களோ யாராலும் நன்றாக நடந்து கொள்ள முடியும். ஆனால் நிலைத்தன்மையுடன் பொறுமையுடன் அதை தொடரும்போதுதான் அதன் உண்மையான சோதனை தொடங்குகிறது. சில சமயங்களில் கணவரின் தரப்பிலிருந்து நமக்கு விருப்பமில்லாத நடத்தைகள் இருக்கலாம், பொருளாதார சிரமங்கள் இருக்கலாம், மன தளர்ச்சிகள் இருக்கலாம். அந்த நேரத்திலும் கூட பொறுமையை இழக்காமல் நமது கடமையை அன்புடன் நிறைவேற்றுவது, அதுவே மிகவும் கடினமானதும் அதே சமயம் மிகவும் அதிகமான நட்கூலிப்பு உரியதுமான காரியமாகும். அவ்வாறு 7 நாட்கள் தொடர்ச்சியாக பூரண மனதுடன் சேவை செய்யும்போது, அந்த நாட்களைப் பற்றி கணவர் நினைக்கும்போது, மாஷா அல்லாஹ், அந்த 7 நாட்களும் எனக்கு என் மனைவியிடமிருந்து ஒரு குறையும் ஏற்படவில்லை. என் மனதை அவள் அத்தனைக்கும் மகிழ்வித்தாள். ஒரு வார்த்தையாலோ பார்வையாலோ அவள் என்னை காயப்படுத்தவில்லை என்று பூரண திருப்தியுடன், எந்த அதிருப்தியும் கலக்காமல் எண்ணிச் சொல்ல முடிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியம் கணவனின் உள்ளத்திலிருந்து உருவாகிவிட்டால், பிரியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்காக சுவனத்தின் 7 வாசல்களும் திறக்கப்படுமாம். எந்த வாசல் வழியாகவும் நீங்கள் நுழையலாம். சுப்ஹான் அல்லாஹ். நமது வரலாற்றில் எத்தனையோ அழகான முன்மாதிரிகள் உள்ளன. உலகின் தலைவராகிய நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது அன்பு மனைவி கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களைப் பற்றி கூறிய வார்த்தைகளை நினைத்துப் பாருங்கள். நபித்துவத்தின் ஆரம்ப நாட்களில் ஹிரா குகையிலிருந்து பயந்து நடுங்கி வீட்டிற்கு ஓடி வந்த நபி அவர்களை சமாதானப்படுத்தியது அன்னை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். உங்களை அல்லாஹ் கைவிடமாட்டான் என்று ஆறுதல் கூறி தமது செல்வம் முழுவதையும் மார்க்கத்திற்காக வழங்கிய அந்த பிரியமான துணையைப் பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அன்புடன் நினைவு கூர்ந்தார்கள். அதுபோல நபியவர்களின் மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா மற்றும் அலி ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் வாழ்க்கை
நிறைய கஷ்டங்களும் வறுமையும் இருந்தபோதிலும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்புடனும் சேவை செய்தும் வாழ்ந்தார்கள். வீட்டு வேலைகள் செய்து ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் கைகள் தழும்பேறிய வரலாற்றை நாம் கற்றுள்ளோம். அது மறுமைக்காக ஒரு தயாரிப்பாக இருந்தது. எனவே நமது வீடுகளை சொர்க்கமாக்க நாம் முயற்சி செய்வோம். கணவனுக்கு சேவை செய்வதை அல்லாஹுவுக்கான இபாதத்தாக கருதுங்கள். உங்களது ஒரு புன்னகைக்கு, ஒரு அன்பான வார்த்தைக்கு, நீங்கள் கொடுக்கும் ஒரு கப் தேநீருக்கு கூட அல்லாவின் அருகில் மிகப்பெரிய கூலி உண்டு. கணவனின் திருப்தி, அது அல்லாவின் திருப்தியாகும். கணவனின் பொருத்தத்தை பெற்று ஒரு பெண் மரணித்தால் அவளுக்கு சுவனம் உறுதியாகும் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பித்துள்ளனர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது சகோதரிகளுக்கு அவர்களின் துணைகளை அன்புடன் சேவிக்கவும் பொறுமையுடன் நடந்து கொள்ளவும் அதன் மூலம் கணவர்களின் பூரண திருப்தியையும் பொருத்தத்தையும் சம்பாதித்து சுவனத்தின் அனைத்து வாசல்களும் திறக்கப்படும் வெற்றியாளர்களின் கூட்டத்தில் சேரவும் தௌஃபீக் வழங்குவானாக. நமது குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் சாந்தியையும் அன்பையும் பரக்கத்தையும் பொழிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.